உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன். உங்களை மறுபடியும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நாங்கள் மறுபடியும் தேவனுடைய வசனத்தை தியானிக்கும்படிக்கான ஆயத்தத்தோடு சந்தித்திருக்கின்றோம். நான் விசுவாசிக்கிறேன் இன்றைய நாளிலும் நீங்கள் சகலவிதமான ஆயத்தத்தோடும் இருக்கிறீர்கள் என்று சொல்லி பாடம் தொடர்பான பிரதிகள் உங்களுக்கு கிடைத்திருக்கும். மட்டுமல்லாமல் குறிப்பெடுத்துக் கொள்ளத்தக்கதான சகல ஆயத்தங்களோடும் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நல்லது. இன்று ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை அடிப்படையாக கொண்டு நோவா தொடக்கம் ஆபிரகாம் வரையிலான வம்சாவளியை நாங்கள் தியானிக்க போகின்றோம். 26ஆம் வசனத்தில் தான் இந்த வம்சாவளியானது ஆரம்பிக்கப்படுகின்றது. 10ஆம் வசனம் தொடக்கம் 26ஆம் வசனம் வரைக்கும் இந்த வம்சாவளியை தான் பேசப்படுகின்றது. ஆனால் 10ஆம் வசனத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். நோவாவின் முதலாவது மகன் ஷெம் அவருடைய வம்சாவளியை தான் இந்த இடத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த வம்சாவளியை நோவா தொடக்கம் ஆபிரகாம் வரை நான் வம்சாவளி என்று இதை குறிப்பிட விரும்புகிறேன். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்திலே ஆதாம் தொடக்கம் நோவா வரையிலான வம்சாவளியை குறித்து பேசப்படுகின்றது. அதன் பிற்பாடு நோவாவின் மகனான செம் தொடக்கம் ஆபிரகாம் வரையிலான வம்சாவளியை குறித்துதான் இப்பொழுது நாங்கள் அதிகமாக தியானிக்க போகின்றோம். நாம் எல்லோரும் ஆபிரகாமை நன்கு அறிந்து வைத்திருக்கிறோம். இவருக்கூடாக தான் இந்த வம்சாவளி முடிவடைகின்றது. நமது ஆவிக்குரிய தகப்பனுக்கு நாம் நேரடியாக தொடர்பு படுகின்றோம். ஆபிரகாமை விசுவாசத்தின் தந்தையாக பார்க்கின்றோம். ஆபிரகாமை பெயர் சொல்லி வெளியே அழைத்து வந்தது போல நம்மையும் தேவன் அப்படியாக அழைத்திருக்கின்றார். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 1வது வசனம் அதைதான் குறிப்பிடுகின்றது. நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்பதாக. ஆகவே எதர்ச்சியாக இந்த இடத்தில் நாம் நிற்கவில்லை. நான் நிற்பது கூட எதர்ச்சியாக கிடையாது. ஆண்டவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்து நம்மை கொண்டு வந்திருக்கிறார். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் குறிப்பிடுகின்றது. ஆதலால் அவர் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார் என்பதாக. இது எவ்வளவு அழகான ஒரு காரியம் என்று பாருங்கள். தேவ தூதருக்கு உதவி செய்யாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு தேவன் உதவி செய்கிறாராம். நாம் தான் ஆபிரகாமின் சந்ததி. நாம் உதவி கேட்கும் பொழுது நிச்சயமாக தேவன் உதவி செய்கிறார். ஆமென். ஆகவே இந்த வம்ச வரலாற்றை தியானிக்க நாம் ஆரம்பிப்போம். இது சேம் மூலமாக தான் ஆரம்பிக்கப்படுகின்றது. சேமை குறித்து பேசுவதற்கு முன்பதாக இந்த வம்ச வரலாற்றில் நோவாவை குறித்தும் குறிப்பிட விரும்புகிறேன். இதை நோவா தொடக்கம் ஆபிரகாம் வரைக்குமான தலைப்பாக பேச விரும்புகிறேன். 52வது வயதில் நோவாவுக்கு தனது மகன் ஷெம் பிறக்கின்றான். ஜலப்பிரளயத்துக்கு 2 வருடத்துக்கு பின்பாக ஷெமுக்கு 100 வயதில் அவன் மகன் அர்ஷெத் பிறக்கிறான். இந்த வம்சாவளி கதை ஜலப்பிரளயத்துக்கு பிற்பாடுதான் பேசப்படுகின்றது. உண்மையாகவே 2 வருடத்துக்கு பிற்பாடுதான் இந்த சந்ததி ஆரம்பிக்கப்படுகின்றது. இந்த வம்ச கதையின் நமக்கு கற்றுக்கொள்ள இருக்கின்றதான முக்கியமான காரியங்கள் என்ன? முதலாவது காரியம்தான், மனுஷர்களுடைய ஆயுள் நாட்கள் மிகவும் வேகமாக குறைவடைந்ததை பார்க்கிறோம். மனித ஆயுள் நாட்களிலே சடதியான ஒரு வீழ்ச்சியை காணக்கூடியதாய் இருக்கின்றது. ஆனால் ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தோம், மனிதனுடைய ஆயுள் நாட்கள் 900 வருடங்களுக்கும் அதிகமாக இருந்தது. நோவாவின் ஆயுள் நாட்கள் 950 காணப்பட்டது. ஆனால் ஜலப்பிரளயத்துக்கு பிற்பாடு மனிதனுடைய ஆயுள் நாட்கள் மிகவும் அதிகமாய் குறைவடைந்தது. அதுவும் 1 வருடம் 2 வருடத்தில் அல்ல, சரிபாதியாக குறைவடைந்ததை நாம் பார்க்கின்றோம். ஆயுள் காலம் குறைவடைந்ததற்கான பிரதானமான 2 இடங்களை நாம் பார்க்க முடியும். முதலாவது இடம்தான் செம்க்கு பிற்பாடு, அதாவது ஜலப்பிரளயத்துக்கு பிற்பாடு. 2வது தான் எபேருக்கு பிற்பாடு. செம் 600 வருடங்கள் வாழ்ந்ததற்கு பிற்பாடு இவருடைய மகன் அர்ஷத் 239 வருடங்கள் மாத்திரமே உயிர் வாழ்கின்றான்.
இப்படியாப்பட்ட ஆயுள் நாட்களில் வீழ்ச்சி எப்படி ஏற்பட்டது? ஆயுள் நாட்கள் குறைந்த இடங்களை பார்ப்போம். ஷெம்க்கு பிறகு எப்படிப்பட்ட குறைவு ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்ப்போம். முதலாவது, வேறொன்றிலும் இல்லை, அது முதலாவதாக ஜலப்பிரளயத்தினால் மிகவும் அதிகமாய் குறைவடைந்ததை இந்த இடத்திலே தெளிவாய் காணக்கூடியதாய் இருக்கின்றது. ஏற்பட்டதான மகா வெள்ளம் எல்லாவற்றையும் மாற்றி போட்டது. வெள்ளம் ஏற்பட்ட உடனே பூமியில் ஏற்பட்டதான மாற்றமானது அது கொடூரமாக இருந்தது. மிகப்பெரிய ஒரு மாற்றம். 104 சங்கீதம் 6 தொடக்கம் 8 வசனங்களை கவனித்தால், அதை வஸ்திரத்தினால் மூடுவது போல் ஆழத்தினால் மூடினீர், பர்வதங்களின் மேல் தண்ணீர்கள் நின்றது, அவைகள் உமது கண்டித்தலால் விலகியோடி உமது குமுறலின் சத்தத்தால் விரைந்து போயிற்று. அவைகள் மலைகளில் ஏறி பள்ளத்தாக்குகளில் இறங்கி நீர் அவைகளுக்கு ஏற்படுத்தின இடத்தில் சென்றது. நோவாவின் ஜலப்பிரளயத்தின் நாட்களிலே ஆதியாகமம் 7 அதிகாரம் 11 வசனம் சொல்லுகிறது, மகா ஆழத்தின் ஊற்று கண்கள் எல்லாமே பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. இங்கு நாம் பார்க்கின்றோம், மேல் வானத்திலும் பூமியின் ஆழத்திலும் இருந்து தண்ணீர் வந்ததாக. இன்று நாம் குடிக்கிறதான போத்தில் பண்ணப்பட்டதான குடிநீர் பானங்கள் பூமியின் ஆழத்திலிருந்து எடுக்கப்படுகின்றது. இங்கு கவனிங்கள், வெள்ளத்தின் போது ஆழத்திலிருந்து நீர் வந்தது எப்படி? வேறொன்றும் கிடையாது, ஒரு பூமி அதிர்ச்சியின் மூலமாக வெளியே வந்தது. ஒரு பூமி அதிர்ச்சி ஏற்படும் பொழுது பூமி உடைகின்றதை நாம் பார்க்கின்றோம். இந்த வெள்ள நாட்களிலே ஒரு மூர்க்கத்தனமான மாற்றம் பூமியிலே ஏற்பட்டது. சங்கீத புத்தகத்தில் நாம் பார்க்கின்றோம், மலைகள் உடைந்தது மாத்திரமல்ல, சமத்தரையாய் மாறினது. ஜலப்பிரளயத்தால் எல்லாமே மாறினது. இந்த விடயம் உண்மையாகவே எல்லாவற்றையும் மாற்றி போட்ட அழிவுக்கேதுவான சம்பவமாய் இருந்தது. இதனால் எல்லாம் தலைகீழாய் மாறினது. நாம் பார்க்கின்றோம், மொத்த உலகத்துக்கும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு சம்பவம் இது. உதாரணமாக, நாசா இணையதளத்துக்கூடாக போய் தேடினால், ஜப்பான் நாட்டில் டோக்கியோ நகரத்தில் 2011 ஏற்பட்டதான சுனாமியின் போது மிகப்பெரிய ஒரு பூகம்பம் ஏற்பட்டது. நாசா நிறுவனம் சொல்லுகிறது, இந்த சம்பவத்தின் போது பூமி அச்சிலே ஒரு மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறதாக கூறப்பட்டிருக்கின்றது. அதை அவர்களுக்கு அளவிட்டுக் கொள்ள முடியுமானதாக இருந்தது. அந்த அதிர்ச்சியினாலே பூமி அச்சு மாறி இருக்கிறது என்று சொன்னால், முதலாவது ஏற்பட்ட அந்த சம்பவத்தின் எவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டு இருக்கும் என்பதனை யோசித்து பாருங்கள். பாரிய ஒரு அழிவு. உண்மையாகவே ஜலப்பிரளயத்துக்கு முன்பதாக பூமியானது மனுஷனுடைய வாழ்க்கைக்கு மிகவும் அருமையான செழிப்புள்ள ஓர் ஸ்தலமாய் அமைந்திருந்தது. ஆனால் நாங்கள் பார்க்கின்றோம், ஜலப்பிரளயத்துக்கு பிற்பாடு எல்லாம் மாறி போனது. ஆதியாகமம் 8:22 படி பூமியின் உஷ்ணம் கூடியது, அதிகமான குளிர் ஏற்பட்டது, காலநிலையில் பெரிய ஒரு மாற்றம் உண்டானது. ஓசோன் படலத்தின் மாற்றம் அடைவதை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஜலப்பிரளயத்துக்கு முன்பதாகவும் பின்பதாகவும் பூமி சூழலானது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டது. இதற்கு பிற்பாடுதான் மனுஷனுடைய ஆயுள் நாட்கள் மிகவும் அதிகமாக குறைவடைந்ததை பார்க்கிறோம். இந்த பெருவெள்ளம் ஏற்படுவதற்கான பிரதானமான காரணம் என்ன? பாவத்தின் நிமித்தம் ஏற்பட்டதான நியாய தீர்ப்பு. ஆதியாகமம் 6 அதிகாரம் 5 வசனம் சொல்கிறது, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்றும் கர்த்தர் கண்டு. இந்த வசனத்தின் அடிப்படையில் பூமி எங்கும் மிகப்பெரிய அளவில் பாவம் பெருகினதாக கூறப்பட்டுள்ளது. அது பெருக்கெடுத்து ஓடத்தக்கதான அளவுக்கு அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது என்பதனை வசனம் குறிப்பிட்டிருக்கின்றது. ஆகவேதான் ஜலப்பிரளயத்தையும் என்றதான ஜலப்பிரளயம் என்றதான நியாய தீர்ப்பு பூமிக்கு வந்தது. அப்படி என்றால் மனிதனுடைய ஆயுள் நாட்களில் குறைவுக்கு பிரதானமான காரணம் பாவமே. பாவம் அதிகரிக்கும் போது ஆயுள் நாட்கள் குறைவடையும் என்பதனை நமக்கு தெளிவாக பரிசுத்த வேதாகமம் எடுத்து காட்டுகிறது. ஜலப்பிரளயம் ஏற்படுவதற்கு முன்பதாக தேவன் சொன்னது ஞாபகம் இருக்கிறதா? ஆதியாகமம் 6 அதிகாரம் 3 வசனம். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றென்றைக்கு மனிதர்களோடு போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே, அவன் இருக்க போகின்றதான நாட்கள் 120 வருஷம் என்றார். இங்கு நடந்த சம்பவம் என்னவென்று பாருங்கள். மனிதனுடைய பாவம் அதிகரிக்கிறபடினால்
தேவனுடைய ஆவி அவனை விட்டு பிரிந்தது. மனிதனுடைய பாவம் பெருகி இருந்தபடினால் தேவனுடைய ஆவி அவனை விட்டு பிரிந்திருக்க நேரிட்டது. ஆகவேதான் அவனுடைய வருடங்கள் 120 என்று தேவன் சொன்னார். மனிதர்களுடைய மாமிச சுபாவத்தின் நிமித்தம் குறைவான ஆயுள் நாட்களை தேவன் நியமித்தார். அதற்கு மேலாக அவன் வாழ முடியவில்லை. தேவன் இதை மிகவும் மெதுவாக தான் செய்தார். நாம் பார்ப்போம் வம்சாவளியில் ஆயுள் நாட்கள் குறைந்த 2 சந்தர்ப்பங்களை. மோசே 120 வயதில் மரித்தான். யோசுவா 110 வயதில் மரித்தான். தாவீது 70 வயதில் மரித்தான். நிகழ்காலத்தை நாம் பார்த்தால் 70, 80, 90 அல்லது 100. இந்த 100 வயது வரைக்கும் உயிர் வாழ்கின்றார்கள். 120 வயதிற்கு மேல் ஒருவரும் வாழ்வது இல்லை. இந்த குறைவு பாவத்தின் நிமித்தமாக வந்ததை பார்க்கின்றோம். ஆகவே ஜலப்பிரளயம் ஆயுள் நாட்கள் குறைவடைந்ததற்கு முதலாவது காரணமாக இருந்தது. இரண்டாவது சம்பவம் பெலெக் என்பவனுடைய நாட்களிலே நடந்தது. பெலெக்குவின் தகப்பன் எபேர் 464 வருடங்கள் உயிர் வாழ்ந்தான். ஆனால் அவன் மகன் பெலெக் 239 வருடங்கள் மாத்திரமே உயிர் வாழ்ந்தார். நாம் பார்க்கின்றோம் ஆயுள் நாட்களில் 200 வருடங்கள் ஒட்டுமொத்தமாக குறைவடைந்து விட்டது. பெலெக் மிகவும் சீக்கிரமாக மரித்து விட்டான். அதே போல் அந்த வம்சாவளியில் தொடர்ச்சியை கவனித்தால் ஆயுள் நாட்களில் குறைவு ஏற்பட்டதை பார்க்கின்றோம். பெலெக்கின் நாட்களில் என்ன நடந்தது? நாம் இந்த வம்சாவளியின் வருடங்களை கணித்து பார்க்கும் பொழுது முதலாவது மரணம் அடைந்த மனிதனாக பெலெக் அடையாளப்படுத்தப்படுகின்றான். நாம் இந்த வம்சாவளியை எண்ணிக்கையிலே பார்க்க முயற்சி செய்வோம். முதலாவது நாம் நோவாவில் இருந்து ஆரம்பிப்போம். ஜலப்பிரளயம் ஏற்பட்டு 2 வருடங்களுக்கு பிற்பாடு ஷெம்க்கு அவனுடைய மகன் அர்ஷித் பிறக்கிறான். அர்ஷித் 35வது வயதிலே ஷெலாப் பிறக்கிறான். ஜலப்பிரளயத்துக்கு பிற்பாடு 2 வருடங்களுக்கு பிறகுதான் ஷெம்க்கு அர்ஷித் பிறக்கிறான். கவனிங்கள், அர்ஷித்க்கு 35வது வயதில் ஷெலா பிறக்கிறான். ஷெலாக்கு 30வது வயதில் எபேர் பிறக்கிறான். எபேருக்கு 34வது வயதில் பெலெக் பிறக்கிறான். பெலெக்குக்கு 30வது வயதில் ரெஹூ பிறக்கின்றான். ரெஹூக்கு 32வது வயதில் ஷெரூப் பிறக்கின்றான். ஷெரூப்க்கு 30வது வயதிலே நாகோர் பிறக்கின்றான். நாகோருக்கு 29ஆம் வயதிலே தேரா பிறக்கின்றான். தேராக்கு 70வது வயதிலே ஆபிரகாம் பிறக்கின்றான். இதனூடாக இந்த வம்சாவளியில் பிறந்தவர்களுடைய நாட்களை கணிக்கக்கூடியதாய் இருக்கின்றது. உதாரணமாக பெலெக் பிறந்த நாளை பாருங்கள். 2, 35, 30, 34 இந்த எண்ணிக்கைகளை சேர்த்து பார்க்கும் பொழுது பெலெக் பிறந்த வருடத்தை கணிக்க முடியும். அதாவது 101 வயதாயிருக்கின்றது. சரியாக ஜலப்பிரளயம் ஏற்பட்டு 101 வருடங்களுக்கு பிற்பாடு பெலெக் பிறக்கிறான். பெலெக்கின் ஆயுள் நாட்கள் 239 இருந்தது. நீங்கள் 101க்கு 239 கூட்டி சேர்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்கின்றது? மகா ஜலப்பிரளயத்துக்கு பிறகு 340 வருடங்கள் கடந்த பின் பெலெக்கின் மரணத்தை பார்க்கின்றோம். இந்த கணக்கு எண்ணிக்கையின்படி ஜலப்பிரளயத்துக்கு பிற்பாடு முதலாவது மரணம் அடைந்த நபர் பெலெக்காக காணப்பட்டான். நோவாவுக்கு முதல் பெலெக் மரித்தான். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 28வது வசனத்தின்படி ஜலப்பிரளயத்துக்கு பிற்பாடு நோவா 350 வருடங்கள் உயிர் வாழ்ந்தான். ஜலப்பிரளயம் 600வது வயதிலே ஏற்பட்டது. அதற்கு பிற்பாடு 350 வருடங்கள் அவன் உயிர் வாழ்ந்தான். அதாவது பெலெக் ஜலப்பிரளயத்துக்கு பின்பாக 340வது வயதிலே மரித்தான் என்று சொன்னால் அவன் மரித்து 10 வருடங்களுக்கு பிற்பாடுதான் நோவா மரிக்கின்றான். அடுத்த மனிதன் தான் நாகோர். இவன் தான் 2வதாக மரித்த நபர். இந்த கணக்குகளை எண்ணிக்கையாய் கொள்ளும் பொழுது நாகூருடைய பிறப்பு ஜலப்பிரளயத்துக்கு பிற்பாடு 193ஆம் வருடத்துக்கு பிறகுதான் சம்பவிக்கின்றது. அவன் 148 வருடங்கள் ஜீவிக்கின்றான். ஆம், இதை நாங்கள் கூட்டி பார்க்கும் பொழுது 341 எண்ணிக்கை வருகின்றது.
ஆகவே ஜலப்பிரளயத்துக்கு பிற்பாடு 341 வருடங்களுக்கு பிறகு இரண்டாவது நபருடைய மரணம் சம்பவிக்கின்றது. 340வது வருடத்திலே பெலேக் மரணம் அடைகின்றான். 341வது வயதிலே நாகூர் மரணம் அடைகின்றான். ஏன் இந்த சம்பவங்கள் நடக்க வேண்டும்? நமக்கு ஒருவனுடைய மரணத்தை தீர்மானிக்க முடியாது. அதை தீர்மானிப்பது தேவன். தேவன் முதலாவது பெலேக், இரண்டாவது நாகூர். ஏன் இவர்களை இப்படியாக எடுத்துக்கொண்டார்? உண்மையாகவே அதற்கு ஒரு காரணம் இருந்தது. நாம் சந்திக்கின்ற எல்லா முன்னோர்களுடைய கணக்கையும் கூட்டி பார்க்கும் பொழுது ஒரு முக்கியமான விடயம் இங்கு பேசப்படுகின்றது. பெலேக்கின் மரணத்துக்கூடாக சம்பவித்ததை என்னவென்று நாம் பார்ப்போம். அவன் ஜலப்பிரளயத்துக்கு பிற்பாடு 340 வருடங்கள் கழித்து மரணம் அடைகின்றான். ஆனால் நோவா 350 ஆண்டுகளுக்கு பிறகுதான் மரணம் அடைகின்றான். அப்படி என்றால் பெலேக்கினுடைய ஆயுள் நாட்கள் குறைவடைந்ததற்கான காரணம் என்ன? நாம் இந்த வம்சாவளியின் பெயர் பட்டியலை தியானிக்கும் பொழுது அவைகளுக்கு ஒவ்வொரு அர்த்தம் உள்ளதை நாம் பார்க்கின்றோம். அதை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். பெலேக் என்பவனுடைய பெயருக்கு என்ன அர்த்தம் என்று நமக்கு தெரியும். ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கும் பொழுது நாம் பார்க்கின்றோம், எபேருக்கு 2 குமாரர் பிறந்தார்கள். ஒருவனுக்கு பெலேக்கு என்று பெயர், ஏனெனில் அவனுடைய நாட்களில் பூமி பகுக்கப்பட்டது. அவனுடைய சகோதரன் பெயர் யோக்தான். அதாவது பிறக்கும் போது பூமியை பிளப்பதற்கு இல்லாவிட்டால் பிரிப்பதற்கு நேரிட்டது. இந்த சம்பவமானது பாபேல் கோபுரத்தின் சம்பவத்திற்கு ஓர் அறிகுறியாக எடுத்துக்காட்டப்பட்டிருக்கின்றது. பாபேல் கோபுரத்தின் சம்பவத்தின் போது மக்கள் பிரிக்கப்பட்டார்கள். உண்மையாகவே அந்த சம்பவம் தேவனால் சிதறடிக்கப்பட்டதான ஒரு தருணமாய் இருந்தது. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 8, 9 ஆகிய வசனங்களை நாம் கவனித்தால் அதை நாம் அறிந்து கொள்ளக்கூடியதா இருக்கும். அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீது எங்கும் சிதறி போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டார்கள். பூமி எங்கும் வழங்கின பாசையை கர்த்தர் அவ்விடத்தில் தாறுமாறாக்கினபடியினால் அதில் பேர் பாபேல் எண்ணப்பட்டது. கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீது எங்கும் சிதற பண்ணினார். கவனியுங்கள், தேவனானவர் பாபேல் கோபுரத்தின் சம்பவத்திலே அவ்விடத்தில் இருந்தவர்களை சிதறடிக்க பண்ணி பூமி எங்கிலும் அவர்களை சிதறி போக பண்ணினார் என்று பார்க்கின்றோம். பரலோகம் வரைக்கும் சென்றடைவது பாபேல் கோபுரத்தின் நோக்கமாய் இருந்ததை இங்கு நாம் பார்க்கலாம். உண்மையாகவே இதனுடைய அர்த்தம் தான் என்ன? அவர்கள் நினைத்தார்கள், இன்னும் ஒரு முறை ஜலப்பிரளயம் ஏற்பட்டால் அதிலிருந்து தங்களை தாமே காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்பதாக நினைத்தார்கள். இரண்டாவதான விடயம்தான் அவர்களுக்கு பிரபல்யம் அடைய வேண்டும் என எண்ணம் இருந்தது. தாங்கள் பிரசித்தம் அடைய வேண்டும் என்கின்ற எண்ணப்பாடோடு தேவனுக்கு நேரடியாக சவால் விட்ட ஒரு விடயமாக இதை நாம் பார்க்கின்றோம். அதற்கு காரணம்தான் வெள்ளப்பெருக்கு ஒரு அசாதாரணமான ஒரு தண்டனை. தேவன் ஒரு அநீதியானவர். அவர் கொடுத்த தண்டனை கொடூரமானது. ஏன் ஆண்டவர் இந்த தண்டனையை கொடுக்க வேண்டும்? இதனுடைய பின்விளைவாக தான் இந்த மக்கள் பாபேல் கோபுரத்தை நிர்மாணித்தார்கள். இதற்கு மேலேயும் நாம் தேவனோடு தொடர்பு வைத்துக் கொள்ள முடியாது. ஏனென்றால் எனக்கு தேவன் உதவி செய்யவில்லை. ஆகவே நாமும் தேவனோடு தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை என்று நினைத்தார்கள். இதுதான் இந்த கோபுரத்தின் யதார்த்தமாயிருந்தது. இது தேவனுக்கு செய்ததான மிகப்பெரிய ஒரு அகௌரவமாயிருந்தது. உண்மையாகவே பரலோகத்தை இழிவுபடுத்தினார்கள். ஆகவேதான் தேவனானவர் இறங்கி வந்து அவர்களுடைய பாசைகளை ஒருவருக்கு ஒருவர் விளங்கிக் கொள்ள முடியாதவாறு தாறுமாறாக்கி அவர்களை சிதறடிக்க பண்ணினார். இப்படியா ஏற்பட்ட குழப்பகரமான சூழலின் நிமித்தம் பாபேல் கோபுரம் செய்வது நிறுத்தப்பட்டது. பெலேக்கின் நாட்களில் பூமி பிரிக்கப்பட்டதற்கான அடிப்படையான காரணமாய் இந்த சம்பவம் அமைந்தது. உண்மையாகவே இந்த பிளவு இல்லாவிட்டால் பாபேல் கோபுரத்தின் கட்டுமான பணிக்கு சாதாரண மனிதனாக பெலேக் உதவி செய்திருக்கலாம். பாருங்கள், பெலேக் இப்படியாப்பட்ட பாவமான காரியங்களுக்கு தொடர்பு பட்டிருந்தார். பூமியானது ஏன் பிரிக்கப்பட்டு போனது? முதலாவது, பாஷை ரீதியாக பிரிந்தது. நாம் பார்க்கின்றோம், தேவன் பாஷைகளை சிதறடிக்க பண்ணினார். ஆகவே பாஷைகள் வெவ்வேறாக பிரிந்தது. நாம் ஒருவரை ஒருவர் தொடர்பு படுத்திக் கொள்வதற்காக மொழிகளை
அறிந்திருக்காவிட்டால் ஒன்றாக ஜீவிக்க முடியாது. ஆகவே ஒரே மொழியை பேசுகிற கூட்டம் ஒரு பக்கமாக சேர்ந்தது. இங்கு பாஷைகள் மாத்திரம் பிளவுபடவில்லை, விசுவாசமும் கூட பிளவுபட்டது. ஒரு கூட்டம் இருந்தது, அவர்களுக்கு பாபேல் கோபுரத்தை கட்ட வேண்டிய அவசியம் இருக்கவில்லை, உதவி செய்ய வேண்டிய அவசியமும் இருக்கவில்லை. அப்படி என்றால் பாஷை மாத்திரமல்ல, விசுவாசமும் கூட பிளவுபட்டது. இயேசு இதை குறித்து லூக்கா 12ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம் தொடக்கம் 53 வரையிலான வசனங்களிலே இதை குறித்து விசேஷமாக சொல்லியிருக்கிறார். பாருங்கள், 51வது வசனத்தில், நான் பூமியிலே சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைக்கிறீர்களா? சமாதானத்தை அல்ல, பிரிவினையவே உண்டாக்க வந்தேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த இடத்திலே இயேசு சொல்கிறார், தகப்பன் மகனுக்கு விரோதமாகவும் மகன் தகப்பனுக்கு விரோதமாகவும் பிளவுபடுவார்கள். விசுவாசத்தின் பொருட்டு, கிறிஸ்துவானவரின் பொருட்டு சிலர் விசுவாசிப்பார்கள், சிலர் விசுவாசிக்க மாட்டார்கள். இது மிகப்பெரிய ஒரு பிளவு. பெலெக்கின் நாட்களில் இந்த சம்பவம் நடந்தது. நாம் தொல்பியல் சான்றுகள் அடிப்படையிலே பெலெக்கின் தகப்பனார் மற்றும் முன்னோர்கள் ஒரு விசுவாசத்தின் அடிப்படை கூடாக கடந்து சென்றதை பார்க்கின்றோம். இந்த விசுவாசத்தின் கூட்டமானது பாபேல் கோபுரத்தின் கட்டுமான பணியில் இருந்து வழி விலகி கொண்டார்கள். ஆகவே நாம் பார்க்கின்றோம், நோவா, ஷேம், எபேர் போன்ற விசுவாச முன்னோர்கள் அனைவருமே இந்த கோபுரத்தின் கட்டுமான பணியில் இருந்து வரப்போகின்ற உபத்திரவத்தில் இருந்து தன்னை காத்துக் கொள்வதற்காக புறம்பே சென்று விட்டார்கள். இதை நாம் எப்படி அறிந்து கொள்வது? தொல்பொருள் ஆராய்ச்சி நிலையத்தில் மேற்கொண்ட ஆய்வின் அடிப்படையில் சிரியா நாட்டின் எலப்போல் என்ற இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான புராதன வஸ்துக்களில் இந்த விடயம் தொடர்பான ஒரு சில தகவல்களை நாம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நாட்களிலே சிரியா நாட்டை குறித்து நாம் அதிகமாய் செய்திகளை கேள்விப்படுகின்றோம். எலப்போல் என்ற இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதான ஆயிரக்கணக்கான புராதன வஸ்துக்களில் அதிகமாய் பேசப்படுகின்ற ஒரு விடயம்தான் பால் நகரம். இவைகளிலே கூறப்பட்டிருக்கின்றது என்னவென்றால், இந்த பால் நகரத்தை கட்டியெழுப்பினது எபேர் என்கின்ற மனிதன் என்பதாக. அப்போ யார் இந்த எபேர்? பெலெக்கின் தகப்பன். தேவனுக்கு நேரடியாக சவால் விட்டதான ஒரு ஜனக்கூட்டத்தை விட்டு தனக்கென்று ஒரு இடத்தை, தேவ நீதிக்கென்று ஒரு வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்பிக் கொள்வதற்காக யுப்ரட்டிஸ் நதியை தாண்டி தேவனை விசுவாசிக்கக்கூடிய ராஜ்யத்தை கட்டிக்கொள்கின்றார்கள். அதுதான் இங்கு கூறப்பட்டிருக்கின்றதான பால் ராஜ்யம். இதில் மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், எபேர் என்கின்ற பெயருக்கு அர்த்தம் நதியை கடந்தவன் என்பதாகும், இல்லாவிட்டால் கரை சேர்ந்தவன் என்பதாகும். உண்மையாகவே நாம் பார்க்கின்றோம், அவன் கடந்து போன ஒரு நபராய் காணப்பட்டான். தனது பெயரிலே குறிப்பிட்டவாறு யுப்ரட்டிஸ் நதியை கடந்து போய் தேவனை விடுதலையோடு விசுவாசிக்கத்தக்கதான ராஜ்யத்தை அமைத்துக் கொண்டான். ஆனால் அவன் மகன் பெலெக், அதன் அர்த்தம் பிளவு. அவனுடைய நாட்களில் தேவனுக்கு விரோதமான பாபேல் கோபுரத்தை செய்து பிளவுபட்டார்கள். ஆகவே வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டு இருக்கின்றதான ஒவ்வொரு பெயர்களும் மிக மிக முக்கியம் வாய்ந்ததாய் இருக்கின்றது. எபேர் யுப்ரட்டிஸ் நதியை கடந்து போய் தனக்கென்று தேவ ராஜ்யத்துக்கு ஏதுவான ஒரு இடத்தை ஏற்படுத்தி கொண்டான் என்பதனை இந்த சான்றுகள் நிமித்தம் அறிந்து கொள்கின்றோம். அதே போல் நோவாவும் சேம் என்பவனும் அவர்களோடு இருந்திருக்கலாம். இந்த வம்ச வரலாற்றிலே அவர்கள்தான் அதிக நாட்கள் உயிர் வாழ்ந்தவர்கள். அவர்கள் பாவத்திலிருந்து தூரம் போனபடியினால் தீர்க்காயுசு வழங்கப்பட்டது. ஆகவே ஆயுள் நாட்கள் குறைவடைகின்ற சதவீதமும் ஒழுக்கமான விசுவாசம் குறைதலின் சதவீதமும் நேரடியாக தொடர்பு படுகிறதை நாம் காணலாம். இரண்டாவதான பிரதானமான விடயத்துக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். அதாவது, நோவாவும் ஆபிரகாமும் 58 வருடங்கள் ஒன்றாக வாழ்ந்தவர்கள். இதை உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியுமா? நோவாவும் ஆபிரகாமும் 10 பரம்பரைகளினாலே வேர்பிரிக்கப்பட்டிருக்கின்றார்கள். நாம் பார்க்கின்றோம், அதிக நாட்கள் அவர்கள் ஜீவித்தார்கள். ஆபிரகாமின் நாட்களை சந்திக்க கிடைத்தது. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 28-29 வசனங்களிலே நோவா வாழ்ந்தான நாட்களை
குறித்திருக்கின்றது. ஜலப்பிரளயத்துக்கு பின்பு நோவா 350 வருஷம் உயிரோடு இருந்தான். நோவாவின் நாட்கள் எல்லாம் 950 வருஷம் அவன் மரித்தான் என்பதாக. நாம் இதை மறுபடியும் கணக்கிட்டு செய்து பார்க்க போகின்றோம். ஜலப்பிரளயத்துக்கு பிற்பாடு 2 வருடம் கழித்து அர்ஷேத் பிறக்கிறான். இவனுக்கு 35வது வயதிலே ஷெலா பிறக்கின்றான். இவனுக்கு 30வது வயதில் எபேர் பிறக்கின்றான். 34வது வயதில் பெலெக் பிறக்கின்றான். பெலெக்கு 30வது வயதில் ரெகு பிறக்கின்றான். ரெகுக்கு 32வது வயதில் ஷெரூப் பிறக்கின்றான். ஷெரூப்க்கு 30வது வயதில் நாகோர் பிறக்கின்றான். 29வது வயதில் தேரா பிறக்கின்றான். தேராவுக்கு 70 வயதில் ஆபிரகாம் பிறக்கின்றான். இந்த வருடங்களின் எண்ணிக்கையை பார்க்கும் பொழுது 292 வருடங்களை பெறக்கூடியதா இருக்கும். அதாவது ஜலப்பிரளயம் சம்பவித்து 292 வருடங்களுக்கு பிற்பாடுதான் ஆபிரகாம் பிறக்கின்றான். ஆனால் நோவா ஜலப்பிரளயத்துக்கு பிற்பாடு 350 வருடங்கள் உயிர் வாழ்கின்றான். இந்த 2 எண்களையும் கழித்து பார்க்கும் பொழுது 58 வருடங்கள் நோவாவும் ஆபிரகாமும் ஒன்றாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதனை அவதானிக்க முடியும். இங்கு நாம் அவதானிக்க வேண்டிய முக்கியமான விடயம் என்னவென்றால், நோவாவுக்கு ஏன் இவ்வளவு நாட்கள் உயிர் வாழ தேவன் அனுமதிக்க வேண்டும்? அதற்கு காரணம்தான், நோவாவின் விசுவாசமானது ஆபிரகாமின் நாட்கள் வரைக்கும் கடந்து செல்ல வேண்டும் என்று தேவன் திட்டமிட்டார். காரணம், எபேருக்கு பிற்பாடு பெலெக்கின் ஆரம்பிக்கப்பட்ட விசுவாசத்தின் நம்பிக்கையை இழந்து விட்டார்கள். அப்படி என்றால் ஆபிரகாம் இந்த இடத்தில் பிறந்திருப்பாரேயானால் விசுவாசத்தை இழந்திருக்க கூடும். தேவன் இந்த விசுவாசம் உள்ள முன்னோர்களுக்கு ஒரு பயணத்தை தொடக்குவித்து அவர்களை ஆபிரகாம் பிறந்த ஊருக்கு வெளியே கொண்டு வந்து அவனுக்கு ஆரான் என்கின்ற இடத்திலே சந்திக்க வைக்கின்றார். எபேரும் கூட சந்தித்திருக்கலாம். யோசுவா 24ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்தில் உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேறு தேவர்களை சேவித்தார்கள். இந்த விடயத்தை பாருங்கள். ஆபிரகாமுடைய தகப்பன் தேராகு தொடக்கம் அவர்களுடைய முன்னோர்கள் மற்றும் பெலெக் வரைக்கும் அந்நிய தேவர்களை சேவித்தார்கள் என்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. ஆனால் இங்கு இருந்த பிரச்சனை என்னவென்றால், ஆபிரகாம் பிறக்கும் பொழுது எபேர் போன்ற விசுவாசம் உள்ள முன்னோர்கள் இருக்கவில்லை. அவர்கள் அங்கே இல்லை. ஆனால் பெலெக் தான் இந்த பிரதேசத்தின் தலைவனாக காணப்பட்டான். அவன் மிக வயது சென்றவனாகவும் இருந்தான். ஆபிரகாமுக்கு மேல் இருந்த பரம்பரை விக்கிரக வழிபாடுகளை உடையவர்களாக இருந்தார்கள். ஆகவே அவர்களிடம் இருந்து ஆபிரகாமுக்கு எதுவும் எடுத்துக்கொள்ளத்தக்கதான முன்மாதிரி இருக்கவில்லை. ஆகவேதான் இந்த குறிப்புகளை நாம் பார்க்கின்றோம். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 31வது வசனம், தேராக தன் குமாரனாகிய ஆபிரகாமையும் ஆரானுடைய குமாரன் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிரகாமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராளையும் அழைத்து கொண்டு அவர்களுடனே ஊர் என்கின்ற கல்தேயர்களுடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்த பொழுது அங்கே இருந்து விட்டார்கள். இந்த பகுதியில் விசேஷித்தமானவன் தேராகு. இந்த வார்த்தையின் முதன்மையானவனாய் காணப்படுகின்றான். புறப்பட்டு போக வேண்டும் என்று தேராகு தான் தீர்மானிக்கின்றான். ஆனால் நாங்கள் பார்க்கிறோம், அவ்விடத்தில் ஆபிரகாமுக்கு தான் தேவன் வெளிப்பட்டார், தேராகுக்கு வெளிப்படவில்லை. அப்படி என்றால் இவ்விடத்தை விட்டு போக வேண்டும் என்கின்ற முடிவை ஏன் இவன் எடுக்க வேண்டும்? காரணம், அந்நாட்களில் குடும்ப தலைவனாக ஆண் ஆதிக்கம் இருந்தபடியினால் தனித்துவமான தீர்மானங்கள் எடுக்க முடியாது. குடும்ப தலைவனாகிய தகப்பனுடைய தீர்மானம் தேவைப்பட்டது. இவ்விடத்தை விட்டு கடந்து செல்ல வேண்டுமேயானால் தகப்பனுடைய அனுமதி தேவையாயிருந்தது. இன்றைய காலகட்டத்தில் நாம் தனித்துவமாய் வாழ்கின்றோம், தனித்துவமான தீர்மானங்களை எடுக்கின்றோம். ஆனால் அன்று அப்படி அல்ல. நாம் பார்த்தோம், தேராகு என்பவன் விக்கிரக வழிபாட்டை உடையவனாயிருந்தால் ஆபிரகாம் தேராகுவின் இடத்தில் போய் மகத்துவமான தேவன் என்னை விடத்தை விட்டு போகச் சொன்னார் என்று சொல்லும் பொழுது ஏன் அவன் அதை ஏற்றுக்கொண்டான்? ஏன் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? இதன் அடிப்படையிலே சிந்திக்கக்கூடிய பல காரணங்கள் எமக்கு உண்டு. உண்மையாகவே பெலெக்கின் ஜலப்பிரளயத்துக்கு பிற்பாடு 340க்கு
பின் மரித்து போனான். நாகோர் 341வது வயதில் மரணம் அடைகின்றார். சிந்தித்து பாருங்கள், இப்படியாக இந்த 2 மரணங்களும் சம்பவித்த போது ஆபிரகாமுடைய வயது 48 அல்லது 49 இருந்திருக்கும். நாம் பார்க்கின்றோம், பெலெக் மிக முக்கியமான ஒரு நபர். இப்படிப்பட்ட முக்கியமானவர்கள் மரித்த தருணத்தில் ஆபிரகாமுக்கு மிக தீர்க்கமான ஒரு சந்தர்ப்பமாய் இது அமைந்திருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலைமையில் அவ்விடத்தை விட்டு வெளியேறுங்கள் என்பதாகவே தேவன் சொன்னார். தேராகுவின் இருதயம் கலக்கம் அடைய ஆரம்பித்தது. நீங்கள் அதை குறித்து சிந்தித்திருக்கிறீர்களா? அவன் நினைத்திருப்பான், அடுத்து மரணம் அடைய போவது நானாக கூட இருக்கலாம் என்று சிந்தித்திருக்கலாம். அதற்கு காரணம், அவனுக்கு மேலாக இருந்த பிரதான நபர்கள் மரணம் அடைந்து விட்டார்கள். ஆகவே தேராகு இதை சிந்தித்தான். ஆகவே ஆபிரகாமுக்கு தேவனுடைய தரிசனம் உண்டான பொழுது உடனடியாகவே தேராகு அந்த பயணத்தோடு இணைந்து கொள்கிறான். முன்னோர்களுக்கு நடந்த அதே விடயம் தனக்கு நடந்துவிடும் என்கின்ற எண்ணம் அவனுக்குள்ளே உருவானது. ஆனபடியினால்தான் ஏபால் ராஜ்யம் அமைந்திருந்த அப்பல்லோ என்கின்றதான ஆரானுக்கு அவர்கள் கடந்து செல்கிறதை நாம் பார்க்கின்றோம். அப்பொழுது ஆபிரகாமுக்கு 58 வருடங்களாக இருந்திருக்கலாம். அந்நாட்களில் நோவாவும் மரித்து போய்விட்டான். ஆனாலும் நோவாவின் இடத்தில் இருந்து ஆபிரகாமுக்கு 9-10 வருடங்கள் சில காரியங்கள் கற்றுக்கொள்ள சந்தர்ப்பம் கிடைத்தது நோவாவிடம் இருந்து. அதை நாம் இங்கு தெளிவாக காணக்கூடியதா இருக்கின்றது. எமக்கு அவர்கள் முகத்துக்கு முகம் சந்தித்தார்கள் என்று சொல்லி உறுதியாக கூற முடியாது. ஆனால் நோவாவின் விசுவாசத்திலே இருந்த ஒரு தாக்கம் ஆபிரகாமுக்கு வந்திருந்தது. நோவா ஜலப்பிரளயத்துக்கு முன்பதாக என்ன செய்தான்? பல வருடங்களாக வேலை செய்தான். அதற்கு பிறகு 300 வருடங்கள் பிரசங்கித்துக் கொண்டிருந்தான். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5வது வசனம், பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பெயரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி. பாருங்கள், ஜலப்பிரளயத்துக்கு முன்பதாக நீதியை பிரசங்கிக்காத நோவா ஜலப்பிரளயத்துக்கு பிறகு நீதியை குறித்து பேசுகிறான். அவனுடைய விசுவாசத்தின் வார்த்தைகளை அடுத்த தலைமுறைக்கு பிரசங்கித்தான். ஆகவே ஆபிரகாம் நோவானுடைய பிரசங்கத்தை கேட்டிருக்கக்கூடிய அநேக சான்றுகள் இங்கே காணப்படுகின்றது. ஆபிரகாம், ஷேம், எபேர் என்கின்ற அனைத்து தெய்வ பக்தி உடையவர்களும் நேரடியாக நோவாவிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள தேவன் சந்தர்ப்பத்தை கொடுத்திருந்தார். ஆகவேதான் இவ்வாறான நீண்ட ஆயுள் நாட்களை நோவாவுக்கு தேவன் கட்டளையிட்டு இருந்தார். நாம் பார்க்கின்றோம், அடுத்த பரம்பரைக்கு கற்றுக் கொடுப்பதற்கு அவனால் முடியுமாயிருந்தது. பிரித்தெடுக்கப்படுதல் இந்த வம்சாவளியில் நாம் கற்றுக்கொள்ள இருக்கின்ற முக்கிய விடயமாகும். பிரித்தெடுக்கப்படுதல் இதுவே முக்கியம் வாய்ந்த சொல்லாய் காணப்படுகின்றது. ஆபிரகாம் தனது வாழ்க்கையை சிறந்ததொன்றாய் மாற்றிக்கொள்வதற்கு பிரித்தெடுக்கப்படுதல் மிக பெரிதான பங்கை வகிக்கின்றது. பாவம் உலகத்துக்குள்ளே வந்ததின் நிமித்தமாக அவ்விடத்தை விட்டு பிரிந்து போய் மிக இலகுவான விதத்தில் தேவனோடு விசுவாசம் நிறைந்த வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு ஓர் இடம் அவர்களுக்கு தேவைப்பட்டது. நாம் பார்க்கின்றோம், இந்த இடத்திலே தான் பாபேல் கோபுரத்தை கட்டினார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே எபேரும் அவர்களுடைய முன்னோர்களும் அவ்விடத்தை விட்டு புறப்பட்டு ஆரான் வரைக்கும் பயணப்படுகின்றார்கள். அவ்விடத்திலே தான் நாம் கூறினதான ஏபால் ராஜ்யம் அமைக்கப்பட்டிருந்தது. அதற்கு பிறகு நாம் பார்க்கின்றோம், ஆபிரகாமை தான் பிறந்த தேசத்தை விட்டு பிரித்தெடுத்து அவ்விடத்துக்கு தேவன் அழைத்து செல்கின்றார். நிச்சயமாகவே கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளக்கூடியதான சந்தர்ப்பம் அவர்களுக்கு கிடைத்திருக்கும். நோவாவின் வம்சமானது இங்கே செயல்படுகின்றதை நாம் பார்க்கக்கூடியதா இருக்கின்றது. பிரதானமான வார்த்தை பிரித்தெடுக்கப்படுதல். நாம் கற்றுக்கொண்டபடியே ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் இருந்து பார்க்கும் பொழுது ஆதாம் மனம் திரும்பி லாமேக்கு அந்த விசுவாசத்தை ஊடுருவ செய்தான். லாமேக்கு அந்த விசுவாசத்தை நோவாவுக்கு ஊடுருவ செய்தான். ஆகவே நோவா ஆதாமிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட எல்லா விடயங்களையும், அதாவது ஏதேன் தோட்டத்திலே சம்பவித்த அத்தனை காரியங்களையும் குறித்து அறிந்து வைத்திருந்தார். சர்ப்பமானது அவர்களை ஏமாற்றின விதத்தை, நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்த விதத்தை, இப்படியாக பல விடயங்களை அவன் கற்றுக்கொண்டிருந்தான். எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு அதை ஷெம்க்கு பகிர்ந்து
அங்கே கொடுக்கின்றான். ஆதியாகமும் 9:26 சொல்கின்றது, ஷெமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கானான் அவனுக்கு அடிமையாய் இருப்பான். பாருங்கள், தேவனானவர் ஷெமுடைய தேவன் என்று நோவா அறிமுகப்படுத்துகிறான். ஷெமுக்கு பிறகு புதிதாக ஏபார் ராஜ்யத்தை ஸ்தாபித்த இபார் இடத்துக்கு இந்த விசுவாசம் கடந்து செல்கின்றது. ஆதியாகமம் 10:21 நமது கவனத்தை திருப்புவோம் என்றால், ஷேமுக்கும் பிள்ளைகள் பிறந்தார்கள். அவன் எபேருடைய சந்ததியார் எல்லோருக்கும் தகப்பனும் மூத்தவனாகிய யாபேத்துக்கும் தம்பியுமாயிருந்தான். செம்மை குறித்து இந்த இடத்திலே பேசப்படுகின்றது. எபேருடைய பிள்ளைகளை குறித்தும் பேசப்பட்டிருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே நாம் பார்க்கின்றோம், செம்முடைய மகன் அஷ்பேத், அவனுடைய மகன் ஷெலா, அவனுடைய மகன் எபேர். ஆகவே விசுவாசமானது எப்படியாய் ஒருவருக்கு ஒருவர் ஊடுருவி போகிறது என்பதனை வேதாகமத்தில் இந்த ஒவ்வொரு தலைமுறையும் தெளிவாக நமக்கு எடுத்து காண்பிக்கின்றது. வேதாகமத்தில் 2 தலைமுறையை எழுதப்படாமல் நேரடியாக எபேருடைய தலைமுறைக்கு வருகின்றது. அதாவது ஷெம்முடைய விசுவாசமானது ஆபிரகாமுக்குள்ளே ஊடுருவப்படுகின்றது என்பதற்கு ஒரு அறிகுறியாக இது காணப்படுகின்றது. மத்தேயு 22:32 இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது, நான் ஆபிரகாமின் தேவன் என்பதாக. ஞாபகம் இருக்கின்றதா? செம்மை பார்த்து தேவன் சொன்னார், நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்பதாக. நான் மரித்தோர்களுடைய தேவன் அல்ல, ஜீவன் உள்ளோர்களுக்கெல்லாம் தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. கடைசியாக நாம் தியானிக்கின்றோம், யாத்திராகமம் 5:3 மோசே பார்வோனிடத்தில் போய் சொல்கின்றான், எபிரேயர்களுடைய தேவனை நாங்கள் சந்தித்தோம் என்பதாக. யார் உங்களுடைய ஆண்டவன் என்று பார்வோன் கேட்கின்றான். அப்பொழுதுதான் சொல்கின்றான், எபிரேயர்களுடைய தேவனை நாங்கள் சந்தித்தோம் என்பதாக. இந்த எபிரேயர் என்கின்ற வார்த்தை ஆதியாகமம் 14:13 தான் ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. தப்பி ஓடின ஒருவன் எபிரேயனாகிய ஆபிரகாம் இடத்தில் வந்து அதை அறிவித்தான். இந்த வார்த்தை முதலாக வேதாகமத்தில் பயன்படுத்துகின்றதான சந்தர்ப்பம் இதுவே. இதனுடைய அர்த்தம் மிகவும் கவரக்கூடியதா இருந்தது. அதாவது எதற்கு இந்த எபேருக்கு இருந்த அதே அர்த்தம்தான். என்ன அது? தாண்டி சென்றவன், இல்லாவிட்டால் கடந்து போனவன். இன்றைக்கு நமது ஆண்டவரையும் கூட எபிரேயர்களுடைய தேவன் என்றுதானே அழைக்கின்றார்கள். உண்மையாகவே எபிரேயர்கள் என்றால் யார்? பாவம் நிறைந்த உலகத்தில் இருந்து கடந்து போனவர்கள். ஆபிரகாமும் எபேரும் இதைதான் செய்தார்கள். ஆகவேதான் தேவன் எதிர்பார்க்கின்ற சந்ததியும் இப்படியாப்பட்டதான சந்ததியாய் இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். உண்மையாகவே நாம் ஆபிரகாமுடைய ஆவிக்குரிய சந்ததி என்றால் நாம் எபிரேயர்களாய் இருக்கின்றோம். இன்று நாம் வாழ்கின்றதான உலகத்திலிருந்து பிரித்து வாழ வேண்டும். ஆகவேதான் இன்று நாம் ஆலயத்துக்கு வருகின்றோம். உலகத்தில் இருந்து பிரித்து தேவனை ஆராதிக்கின்ற தேவ பிரசன்னம் நிறைந்த ஒரு இடத்தை தேடி வருகின்றோம். அதுதான் ஆலயம். அதே போல்தான் நாம் விசுவாசத்தை பகிர்ந்து கொள்கின்றதான சந்ததியாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவே வேதாகமத்தில் குறிப்பிட்டதான இந்த வம்சாவளியில் நாம் வராதிருந்தும் ஆவிக்குரிய இந்த தொடர் பாதையில் நாம் பங்காளர்களாய் இணைக்கப்பட்டிருக்கின்றோம். முழுவதுமாய் அதனோடு தொடர்பு பட்டிருக்கின்றோம். இயேசுவானவருடைய வருகை வரைக்கும் நாம் அந்த சந்ததியின் பிள்ளைகளாய் இருக்க போகின்றோம். நம்முடைய இந்த வாழ்க்கையிலே நேரடியாய் அந்த சத்தியத்தோடு இணைக்கப்பட்டிருக்கின்றோம். அந்த சந்ததியின் தொடர்பாடல்களை பெற்ற நாம் தேவனுடைய வருகை வரைக்கும் எமது விசுவாசத்தின் கிரிகைகளை நடப்பிக்க வேண்டியவர்களாயும் இருக்கின்றோம். ஆபிரகாமுடைய பிள்ளைகளாய் இருக்கின்ற நாம் முதலாவது எம்மை உலக ரீதியான காரியங்களில் இருந்து பிரித்துக் கொள்ள வேண்டும். உலகத்தில் இருந்து நம்மை வேர்பிரித்து இந்த விசுவாசத்தின் வார்த்தைகளை நம்மாலே அடுத்த சந்ததிக்கு ஊடுருவ செய்கின்றதான விசுவாசத்தோடு நாம் செயல்பட வேண்டும். இதுதான் அன்று அந்த பரம்பரையின் கூடாக தேவன் எதிர்பார்த்த ஒரு விடயம். அதைதான் இன்று இயேசுவானவர் நம்மிடமிருந்தும் எதிர்பார்க்கின்றார். ஆமென். நாம் ஜெபம் செய்வோம். பரலோக தகப்பனை, உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆதியாகமம் 11 உம்முடைய வம்சாவளியின் முக்கியமான விடயங்களை இன்று நாங்கள் கற்றுக்கொள்ள நீர் கிருபை கொடுத்தபடினால் நன்றி செலுத்துகிறோம்.
ஆண்டவரே, ஆபிரகாமுடைய பாவம் நிறைந்த சந்ததியிடமிருந்து எம்மை பிரித்தெடுத்து உம்முடைய ராஜ்யத்தின் மகிமையான சந்ததிக்குள்ளே இணைப்பது உம்முடைய நோக்கமாய் இருந்தது. ஆண்டவரே, இன்று அந்த ஆபிரகாமின் சந்ததியிலே ஆவிக்குரியவர்களாய் எங்களையும் பங்குள்ளவர்களாய் இணைத்திருக்கின்றபடியினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த பாவம் நிறைந்த உலகத்துக்கு இருந்து எங்களை பிரித்தெடுத்துக் கொள்வதற்கு உதவி செய்வீராக. பாவம் நிறைந்த உலகத்திலே நாம் வாழ்ந்தாலும் உம்முடைய அன்பின் பரிசுத்தத்தினாலே எம்மை முத்திரையிட்டுக் கொள்ளும்படிக்காய் ஜெபம் செய்கின்றோம். ஆண்டவரே, முற்றிலும் பிரித்தெடுக்கப்பட்ட அர்ப்பணிப்பின் வாழ்க்கைக்கு எம்மை ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, மறுபடியும் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை மட்டும் உண்மையான பரிசுத்த சந்ததியின் அங்கத்தவர்களாய் நிலைத்து நிற்க எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த நன்மையான நோக்கத்துக்காக எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரை, தொடர்ந்து நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய விசுவாசத்தை நாம் சந்திக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஊடுருவ செய்ய எமக்கு கிருபை செய்வீராக. ஆகவே எல்லாவற்றுக்காகவும் நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபம் செய்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.